நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம சேனலில் கரெக்டாக HTML tutorial தான் பார்ட் வந்துட்டுருக்குறோம். ஸோ எனக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெட்டர், ஃபூட்டர், மெயின், செக்ஷன் டேக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேங்க. இப்போ Shift+1 கொடுத்துக்க போகிறேன். டைட்டில் டேக்கில் டைட்டில் எழுதிக்கிறேன். இப்போ பாடி டேக்கில் ஃபர்ஸ்ட் ஹெட்டர் டேக்னா என்னென்னு பார்ப்போங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேங்க. அந்த வெப்சைட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு வெப்சைட் ஹெட்டர்னு சொல்லுவாங்களா. இந்த ஹெட்டரில் பாருங்கள், நான் ஒரு லோகோ கொடுத்துருக்கேன். தென் நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்து ஹோம், எபோட்டஸ், ஆர் ஆப், கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஹெட்டர் டேக்கில் நம்ம ஒரு சைட் ஆர் ஆத்தர் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்து எழுதிக்கலாம். இல்லை நம்ம ஹெட்டிங் டேக்ஸ்லாம் கொடுத்து எழுதிக்கலாங்க நம்ம ஹெட்டர் டேக்கில். தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இதெல்லாம் நம்ம மெயின் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம மெயின் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க நான். ஸோ இந்த மெயின் கண்டென்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் கொடுத்துருக்குறேன். தென் கண்டென்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்களா. ஸோ இதுக்கு நான் மெயின் டேக் எழுதியிருக்காங்க. தென் அப்படியே கீழே பார்த்தோம்னா இங்கே சர்வீசஸ், டெஸ்டிமோனியல்ஸ், ஆர் டீம் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு செக்ஷன் டேக் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. செக்ஷனாக பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்பேஜில் எத்தனை செக்ஷன் டேக்ஸ்னாலும் கொடுத்து எழுதிக்கலாங்க. ஆனால் செக்ஷன் டேக் மீனிங்காக இருக்கணுங்க. அதே மாதிரி ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு மெயின் டேக் ஒன்று தாங்க கொடுக்கணும். 2-3 மெயின் டேக் கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ இதோட நம்ம மெயின் ஏரியா முடிக்கிறோம். தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா லோகோ கொடுத்துருக்கேன். தென் காப்பிரைட்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். தென் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம ஃபூட்டரில் சைட்டோட நேம் கொடுத்துக்கலாம், காப்பிரைட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் கொடுத்துக்கலாம், ஒரு நேவிகேஷன் லிங்க்ஸும் கொடுத்துக்கலாம், சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபூட்டர் டேக்ஸில் கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் ஹெட்டர் டேக் கொடுத்துக்க போகிறேங்க. இந்த ஹெட்டர் டேக்கில் ஒரு H2 டேக் கொடுத்து இங்கே சைட் நேம் டெவலப்பர் டெக்ஸ்ட்னு எழுதிக்க போகிறேங்க. தென் நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு நான் நேவ் டேக் கொடுத்துக்க போகிறேங்க. இந்த நேவ் டேக்கில் ஆங்கர் டேக்ஸ்லாம் கொடுத்துக்க போகிறேங்க. ஸோ இப்போ நான் எழுதிட்டேங்க ஹெட்டர் டேக்கில். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் ஸ்டோரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்டர் டேக்கில் கொடுத்தது நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அந்த H1 டேக்கில் கொடுத்த டெவலப்பர் டெக்கீஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நேவ் டேக்கில் கொடுத்த அந்த நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபூட்டர் டேக் கொடுத்துக்க போகிறேங்க. இந்த ஃபூட்டர் டேக்கில் ஸோ இந்த ஆத்தர் நேம் நான் டெவலப்பர் டெக்கீஸ்னு கொடுத்துக்க போகிறேன். தென் காப்பிரைட்ஸ் கொடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு ஆம்பசன் காப்பின்னு கொடுத்துக்கிறேங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் HTML என்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் இந்த காப்பிரைட்ஸ்லாம் பார்த்தோங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. தென் அதே மாதிரி கான்டாக்ட்ஸ்க்கு இமெயில் கொடுத்துக்க போகிறேங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபூட்டர் டேக்கில் கொடுத்தது எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அந்த டெவலப்பர் டெக்கீஸ், காப்பிரைட் சிம்பிள்ஸ், கான்டாக்ட்டுக்கு இமெயில் கொடுத்துருந்தேன் shubha@gmail.com எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஆனால் ஹெட்டரும் ஃபூட்டரும் இப்போ சேமாகவே இருக்குது. நம்ம CSS tutorial பார்ப்பாங்க எப்படி ஹெட்டர் மேலே ஸ்டாண்டர்டாக இருக்கிறத பற்றியும், தென் ஃபூட்டர் எப்படி டவுனில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத பற்றியும் பார்ப்போங்க CSS tutorial நம்ம. தென் நெக்ஸ்ட் நான் இந்த ஹெட்டர் டேகுக்கு அப்புறம் மெயின் கண்டென்ட் கொடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு மெயின் டேக் யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த மெயின் டேக்கில் தான் நம்ம வெப்பேஜ்னு பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இங்கே H1ன்னு கொடுத்து வாட் இஸ் HTML அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஒரு பேரா டேக் கொடுத்துக்க போகிறேன். இந்த பேரா டேக் லோரன் கொடுத்துட்டாங்க. இது ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான். இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இங்கே பாருங்கள், மெயின் டேக்கில் கொடுத்த அந்த கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த மெயின் டேக் எப்பயுமே HTML டாக்குமெண்ட்டுக்கு ஒரு டேக் தாங்க கொடுக்கணும். அதே மாதிரி மெயின் டேக்ல எல்லா கண்டென்ட்ஸுமே எழுதக்கூடாதுங்க. நீங்கள் வெப்பேஜில் எதெல்லாம் மெயின் கண்டென்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்ஸை மட்டும் நம்ம மெயின் டேக்கில் கொடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் டேக் கொடுத்துக்க போகிறோங்க. இந்த செக்ஷன் டேக் மெயின் டேக்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எபோட்டஸ் ஆர் மிஷன் ஆர் சர்வீசஸ் இந்த மாதிரிலாம் செக்ஷனாக பிரித்து எழுதிக்கலாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ செக்ஷன் கொடுத்துக்க போகிறேன். நான் இந்த செக்ஷன் டேக்குள்ளே H1 டேக் கொடுத்து எபோட்டஸ்னு கொடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் டேக் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2 செக்ஷன் டேக் வந்து கொடுத்து எழுதிட்டேங்க மெயின் டேக்குள்ள. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, நம்ம மெயின் ஏரியாவில் வந்து கொடுத்தது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. இந்த about us ஆர் மிஷன்லாம் வந்து நம்ம செக்ஷன் டேக்ல வந்து கொடுத்துருந்தோங்களா, அதுவுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனால் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து ப்ரௌசரும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், டெவலப்பர்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மெயின் டேக் செக்ஷன் டேக்ஸ்லாம் வந்து கொடுத்துக்குறோங்க. இப்போ நான் வந்து இது செப்பரேட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேங்க. இந்த ஹெட்டர் டேக்கையும் ஃபூட்டர் டேக்கையும் வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த ஹெட்டர் டேக் அப்புறம் ஒரு ஹெச்ஆர் டேக் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. இந்த ஹெச்ஆர் டேக்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதை வந்து ஹரிசாண்டல் ரூல்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து செல்ஃப் க்ளோசிங் எலிமெண்ட் தான். க்ளோசிங் டேக்லாம் வந்து இதுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. நமக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ஹெச்ஆர் டேக் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் இங்கேயும் வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே கிளியராக வந்து தெரியுது. இது வந்து இந்த வெப்பேஜோட ஹெட்டர் கண்டென்ட், இது வந்து மெயின் ஏரியா கண்டென்ட், தென் இது வந்து ஃபூட்டர் ஏரியா கண்டென்ட் அப்படின்றத நமக்கு வந்து கிளியராக வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஹெட்டர், ஃபூட்டர், மெயின் செக்ஷன் டேக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.